ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு கிராமர் வீடியோ. ஏற்கனவே நம்ம 9th ஸ்டாண்டர்ட் உள்ள கிராமர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இப்போ கிராமர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன். ஆக்சுவலாக கிராமர் வந்து ஈஸி டு ஹார்ட் இஸ் த பெஸ்ட் வே டு ஸ்டடி. நம்ம வந்து முதல்ல ரொம்ப சின்னதாக இருக்கிற கிராமரை பார்த்துட்டு உள்ள பெரிய கிராமர் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாப்பா ப்ரிப்போசிஷன். அதாவது ப்ரிப்போசிஷன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்போஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரிப்போஷன் இஸ் அ வேர்ட் தட் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் எ நவுன் ஆர் ப்ரொனவுன் டு ஷோஸ் ரிலேஷன்ஷிப் டு அதர் வேர்ட்ஸ் இன் எ சென்டென்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ப்ரிப்போஷனுங்கிறது ஒரு வேர்டு. நமக்கு நார்மலாக தெரியும் ப்ரிப்போஷனுங்கிறது இன்னான்னு, அட்ட, அபோ, அண்டர், பிசைடுன்னு இதுதான் ப்ரிப்போஷன். அந்த ப்ரிப்போஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நவுன் அல்லது ப்ரொனவுன். நவுனுங்கிறது ஐ வி யூ தே ஹி ஷி இட்டு எல்லாம் வரும். நவுனு ப்ரொனவுனு. ஐக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்? மீ, மைன். ஹீக்கு பதிலாக ஹிம். அப்போ நவுனோ அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ப்ரிப்போஷன் வந்து வரும். இந்த ப்ரிப்போஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வேர்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியது எது அப்படின்னா அதுதான் ப்ரிப்போசிஷன். லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை தியரிட்டிக்கலாக நமக்கு வந்து கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த தியரிட்டிக்கல். லாஸ்ட் டைம் வந்து அப்ஜெக்டிவ்னா என்னென்னு நான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் அத்தனை தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, மேபி அவங்கள தியரிட்டிக்கலாக நம்மளை டீச்சர்ஸ் எலிஜிபிளாக இருக்காங்களான்னு செக் பண்ணாங்கன்னா அந்த நேரம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இது. சரியா? சரி, இப்போ பாருங்க ப்ரிப்போஷனில் என்னென்ன ப்ரிப்போஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அபோவ், அண்டர், பிசைட், அவுட் சைட், இன்சைட், ஆன் த டாப் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிகைன், பிட்வீன், அரவுண்ட், அப் அண்ட் டவுன், த்ரூ. ஓகே, இதில் அபோவ்னா மேலே, அண்டர்னா கீழே, பிசைட்ஸ்னா அருகில், அவுட் சைட்னா வெளியே. இந்த பிக்சரை பாருங்கப்பா. அவுட் சைடுங்கிறது வெளியில், இன்சைட்னா உள்ள, ஆன் த டாப் ஆஃப்னா மேலே, இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி, பிகைன்னா பின்னாடி, பிட்வீன்னா ரெண்டுக்கும் இடையில, அரௌண்ட்ங்கிறது சுற்றி இருக்கிறது, அப் அண்ட் டவுன்னா தெரியும், த்ரூனா ரெண்டுக்கும் இடையில. அப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ப்ரிப்போஷன் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரியா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ 9th என்னென்ன இப்போ இடத்துல என்னென்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் அப்படி இருந்தால் நம்ம அந்த இடத்துல வந்து என்னென்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறது, தீஸ் ப்ரிப்போஷன் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் when a particular event happen. அதாவது இப்போ பர்டிகுலராக ஒரு திங் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் வந்து என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகே மேம், பர்டிகுலர் டைம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங். இது எல்லாமே எதெல்லாம்ப்பா? இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங். இது எல்லாமே ப்ரிப்போஷன் ஆஃப் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ். சில ப்ரிப்போஷன்ஸு இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங். நான் எப்போ படித்தேன்? நான் எப்போ படிச்சுட்டு இருந்தேன்? காலையில் படித்தேன். ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங், காலையில். ஓகே. ஷி வாஸ் பார்ன் ஆன் த 5th ஆஃப் ஜூலை. அவள் எப்போ பிறந்தா? 5ஆம் தேதி ஜூலை மாதம் பிறந்தா. பர்டிகுலராக அந்த ஈவெண்ட், அவள் பிறந்த ஈவெண்ட், அந்த நடந்த விஷயம் பர்டிகுலர் ஈவெண்ட் அப்படின்னு குறிச்சா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock. நான் அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிடுவேன்? 6 o'clock. அதாவது பர்டிகுலராக ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, பர்டிகுலராக ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங், எக்ஸெட்ரா இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே மேம், இது இங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைப்பா. அதாவது ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணுற இடங்களில் நம்ம இந்த ப்ரிப்போஷனை வந்து என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாமா, ப்ரிப்போஷன் ஆஃப் பிளேஸ். அதை மாதிரி இப்போ வந்து அது வந்து அந்த பர்டிகுலர் ப்ரிப்போஷன்
ஒரு குறிப்பிட்ட பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னாப்பா ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன், ஆன், பிட்வீன், பிகெயின், அண்டர், ஓவர், நியர். அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்னது டைம் சொன்னேன், இப்போ செகண்ட் நான் சொல்கிறது வந்து பிளேஸ் சொல்கிறேன். ஓகேயா? பிளேஸ் அப்படிங்கும்போது இன் யூஸ் பண்ணலாம், ஆன் யூஸ் பண்ணலாம், பிட்வீன், பிகெயின், அண்டர், ஓவர், நியர் எக்ஸெட்ரா. இப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். த கேட் இஸ் ஆன் த வால். கேட் வந்து எதுக்கு மேலே இருந்தது? வாலுக்கு மேலே இருந்தது. ஜென்னி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ். ஜென்னி எங்கே வசிச்சிட்டு இருந்தா? அவளுடைய ஒர்க் பிளேஸ் நியராகவே வசிச்சிட்டு இருந்தா. ராஜ் இஸ் இன் ஹிஸ் ஹோம். ராஜு எங்கே இருந்தான்? அவன் வீட்டில் இருந்தான். இதெல்லாம் இந்த சென்டென்ஸை வாசிட்டிங்கன்னா பர்டிகுலர் பிளேஸை மென்ஷன் பண்ணும். அப்போ பர்டிகுலர் பிளேஸை மென்ஷன் பண்ணும் அப்படிங்கும்போது நீங்கள் இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து ப்ரிப்போர்ஷன் ஆஃப் மூமெண்ட். ப்ரிப்போர்ஷன் ஆஃப் மூமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு மூமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது. சரியா? ஒரு மூமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். அந்த மாதிரி மூமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுற இடத்துல நீங்கள் என்னென்ன ப்ரிப்போர்ஷன்லாம் யூஸ் பண்ணணும்? டு, இன்டு, டுவார்ட்ஸ், த்ரூ இந்த மாதிரி ப்ரிப்போர்ஷனெல்லாம் நான் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ பாருங்கள். ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர். நான் எங்கே போனேன்? புக் ஸ்டோருக்கு போனேன். அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுதா? அடுத்து த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன் டு த பூல். ஸ்விம்மர் என்ன பண்ணாரா? இந்த பூலுக்குள்ளே குதிச்சிட்டாரா? அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிச்சிட்டாரு. த டாக் வாஸ் கம்மிங் டுவார்ட்ஸ் ஹிம். அந்த டாக் வந்து அவனுக்கு இடையில வந்து என்ன பண்ணுச்சு? வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பர்டிகுலர் மூமெண்ட். ஸோ பர்டிகுலர் மூமெண்ட் டிஸ்கிரைப் பண்ணுறதுனால டு, இன்டு, டுவார்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ அடுத்து பாருங்கள். சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸ் அண்ட் ஃபார் வந்து என்ன அப்படின்னாப்பா அதாவது சின்ஸுங்கிறது பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை வந்து சொல்லும். ஃபாருங்கிறது டியூரேஷன் ஆஃப் டைமை சொல்லும். மேம் என்ன மேம் ரெண்டுமே டைம்னு வருது அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சின்ஸ் அப்படிங்கிறது அதாவது இதிலிருந்து வேலை பார்த்தான், இதில் இருந்துங்கிற மீனிங்கில் வரும்ப்பா. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இருந்து அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதாவது இருந்து அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரியா? அதாவது சின்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து அப்படின்னு வரும். சின்ஸ்னாலே என்ன அப்படின்னா இருந்து அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து என்ன பண்ணணும்? சின்ஸ்னா இருந்து அப்படிங்கிற மீனிங் வரணும். சரியா? இருந்து அப்படின்னா. அதே ஃபார் அப்படின்னா ஆகன்னு வரும். காக. ஃபார்னா ஆகன்னு வரும். அந்த சென்டென்ஸை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சின்ஸ் போடணும், எந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதாவது அதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சின்ஸ் ரெஃபர்ஸ் டு த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை போடணும் அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? சின்ஸ் யூஸ் பண்ணணும். அதே டியூரேஷன் ஆஃப் டைம் எவ்வளவு நாள், எவ்வளவு டைம், எவ்வளவு நேரம் அப்படி இருந்தது அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் செக் பண்ணலாமாப்பா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். சின்ஸில் ஐ ஹாவ் பீன் சின்ஸ் 5 AM. நான் காலையில் 5 மணிலேருந்து படிச்சுட்ருக்கிறேன். நான் காலையில் 5 மணிலேருந்து படிச்சுட்ருக்கிறேன் அப்படிங்கிறது சின்ஸ். ஓகே. இது வந்து பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். நான் காலையில் 5 மணிங்கிறத பர்டிகுலராக டைமை மென்ஷன் பண்ணுது. இது பாருங்கள். மாயா ஹாஸ் ஒர்க்ட் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் ஃபார் 23 years. அவள் வந்து 23 வருஷமா அங்கே வேலை பார்க்குறா. ஃபார். ஓகேயா? அப்போ டியூரேஷன் ஆஃப் டைம். அப்போ ஹோல் டியூரேஷனை பற்றி சொன்னால் அந்த இடத்துல ஃபாரும் பாயிண்ட் பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணி சொன்னால் அந்த இடத்துல சின்ஸும் பயன்படுத்தணும். மணி ஐடியாஸ் ஃபார் டிஸ்கஸ்டு ஃபார் 3 weeks. 3 வீக்ஸாக அவனோட ஐடியாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிஃபோர் த ஆனுவல் டே தீம் வாஸ் ஃபைனலைஸ்டு. ஆனுவல் டே தீம் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 வாரமாக நம்ம அவனுடைய அந்த ஐடியாஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாப்பா? அப்போ சின்ஸுங்கிறது பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், ஃபாருங்கிறது டியூரேஷன் ஆஃப் டைம். எனக்கு வந்து பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் டியூரேஷன் ஆஃப் டைம்லாம் தெரியாதுன்னா நான் இருந்து அப்படிங்கிற அதாவது இதிலிருந்து அதிலிருந்து அந்த மாதிரி இருந்துன்னு வரும்போது சின்ஸும், ஆகங்கிற மீனிங்கில் வரும்போது ஃபாரும் யூஸ் பண்ணுங்க. அதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு கிராமரில் கொஸ்டின் கேட்குறது வந்து அவுட் ஆஃப் புக் எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. இப்போ ப்ரிப்போர்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம புக் இன்சைட் புக்கில் ஒரு எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸசைஸ் யூ ஷுட் ப்ராக்டிஸ். நீங்கள் எல்லா எக்ஸசைஸுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு யோசிப்போம். ப்ரிப்போர்ஷன் ஈஸி தானே, ஏதாவது என்னான்னு போட்டுக்கலான்னு. ஆனால் அதிலே பாருங்கள் சின்ஸு ஃபாரும் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் இது ரெண்டுமே டைமை தான் மென்ஷன் பண்ணுது.
அது பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ண சின்ஸும் டியூரேஷன் ஆஃப் டைம் எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம், எவ்வளவு வருஷம், எவ்வளவு வீக்ஸ் அந்த மாதிரி குறிச்சா ஃபாரும் யூஸ் பண்ணும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, போத் டியூரிங் அண்ட் அதாவது டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். இது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணுறது இடத்துல தான் டியூரிங்கும் இன்னும் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூரிங்கோட மீனிங் வந்து பொழுதுன்னு வரும். டியூரிங்கோட தமிழ் அர்த்தம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இங்கிலீஷ் டீச்சராக நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு A to Z வரைக்கும் கற்றுக்கிறதுக்கான டைமிங் இல்லை. இப்போ நமக்கு ஸ்மார்ட் வே, நமக்கு அந்த எக்ஸசைஸ் கொடுத்தா ஈஸியாக போடணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? அப்போ டியூரிங்கிறது என்னன்னாப்பா பொழுதுன்னு வரும். இன்னுன்னா அதில் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? we will be visiting my grandparents during the summer vacation. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் பொழுது வெக்கேஷன் டைமில் போவேன். சம்மர் வெக்கேஷன் போது எங்கள் பாட்டியம்மா வீட்டுக்கு போவேன்னு இருக்குது. we will be visiting my grandparents in the summer vacation. சம்மர் வெக்கேஷனுக்கு இக்குன்னு வரும். இந்த இடத்துல வந்து இக்குன்னு வரும், இந்த இடத்துல பொழுது வரும். இங்கே ரெண்டுமே கரெக்டு தான். சரியா? அப்போ அந்த சென்டென்ஸை நீங்கள் வாசிச்சு பார்த்துட்டு அந்த சென்டென்ஸ்க்கு எது ஆப்டாக இருக்கோ அதை தான் போடணும். சரியா? அடுத்து பார்க்கலாமா? பிட்வீன் அண்ட் அமாங். பிட்வீன் அண்ட் அமாங்கும் சேம் திங் தான்ப்பா. பிட்வீனும் இடையில தான் வரும், அமாங்கும் இடையில தான் வரும். ஆனால் பிட்வீன்ங்கிறது என்ன அப்படின்னா டெஃபினட் திங். ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக தெரியும், இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் பிட்வீன் யூஸ் பண்ணணும். அதே அமாங்குங்கிறது என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலராக ஒரு திங்ஸை வந்து டெஃபினட்டாக ஒரு திங்கை பற்றி சொல்லாமல் ஜென்ரலாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா அமாங் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ பார்க்கலாமா? பிட்வீன் த டிஸ்கஷன் ஆன் எ ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல் ஆர் கோயிங் ஆன் ஃபார் 2 days. அதாவது ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து எதுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் பக்கத்து ஸ்கூலுக்கும் இடையில 2 நாளாக போச்சு. இதில் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் உள்ள ஸ்கூல் ரெண்டுமே இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே அமாங் பாருங்கள், த sailors divided the money among themselves and the ship sailed on. அதாவது sailors வந்து மணியை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே. இது எவங்களுக்குள்ளேயே? அந்த பர்டிகுலர் பர்சன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? மென்ஷன் பண்ணல. அப்போ பிட்வீன் அமாங் வரும்போது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பிட்வீன் அப்படிங்கிறது அந்த 2 கேரக்டர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய நேம் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல பிட்வீன். அமாங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை பர்டிகுலராக அந்த பர்சன் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல அமாங் வரும். சரியா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்லப்பா. we have been living in Chennai. we have been living in Chennai. எத்தனை வருஷம்? நாங்கள் சென்னையில் 8 வருஷமாக இருக்கிறோம். 8 வருஷமா அப்போ என்ன வருங்க? ஃபார் தான் வரும். சரியா? அடுத்து அப்துல் ஹாஸ் டேக்கன் டேஸ் ஹிஸ் ஃபாதர். அப்துல் ஹாஸ் டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர். அடுத்து விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் பிளேஸ் பை பஸ். அவன் எதில் போவான்ப்பா? எதில் போவான்? பஸ்ஸில் போவான். எதால போவான்? பஸ்ஸில் போவான். சரியா? அடுத்து த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் டேஸ் த லீவ்ஸ் அமாங் த லீவ்ஸ். அமாங்கிறது என்ன சொன்னேன்? பர்டிகுலராக 2 இண்டிவிஜுவல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த இடத்துல அமாங். அடுத்து மணி டிவைடட் ஹிஸ் சாய்ஸ் டேஸ் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுக்கு வந்து என்ன வரும்? பிட்வீன் வரும். ஏன்னா அவன் தெளிவாக சொல்லியிருக்காங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பார்க்கலாமா? ஐடென்டிஃபை த ப்ரிப்போஷன் in the given sentences and underline them. Ria borrowed dress from me and lent it to her friend Mary. When I moved back to the city, things had changed considerably. The burglar found the keys under the pot in the balcony. Prabhu was hiding behind the door when his sister came looking for him. My dog sat on my hat and ஸ்குவாஷ்ட் இட். சரியா? இந்த ப்ரிப்போஷன் புரிஞ்சுதா? அந்த ப்ரிப்போஷன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை ரிவிஷன் சொல்கிறேன்ப்பா. ப்ரிப்போஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ப்ரிப்போஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரிப்போஷன் இஸ் த வேர்ட் நவுனுக்கோ ப்ரொனவுனுக்கோ முன்னாடி வரக்கூடிய வேர்டு. அந்த சென்டென்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப்பை எக்ஸாக்டாக சொல்கிறது தான் ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போஷனில் நம்ம டைமை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்போஷன் போடுவோம். என்னென்ன ப்ரிப்போஷன்லாம் யூஸ் பண்ணுவோம்? இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங். இதில் இன்னுனா இல்னு வரும், ஆன்னா மேலன்னு வரும், அட்டுனா இக்குன்னு வரும், சின்ஸ்னா இருந்து, ஃபார்னா ஆகன்னு வரும், டியூரிங்னா பொழுதுன்னு வரும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ இந்த எல்லாத்துக்குமே தமிழ் மீனிங் கற்று வச்சுக்கோங்க. ப்ரிப்போஷன் ஆஃப் டைமில் என்னென்னலாம் வரும் பாருங்கள். இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங் இதெல்லாம் வரும். அப்போ
இதை வச்சுட்டு அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணால் நம்மளால ஈஸியாக போட முடியும். கரெக்டாக? அடுத்து ப்ரிப்போஷன் ஆஃப் பிளேஸ், அது வந்து பர்டிகுலர் பிளேஸை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இன், ஆன், பிட்வீன், பிகைன், அண்டர், ஓவர், நியர். அடுத்து ப்ரிப்போஷன் ஆஃப் மூமெண்ட், மூமெண்ட்டில் டு, இன்டு, டுவார்ட்ஸ், த்ரூ இது. அடுத்து சின்ஸ், ஃபார், சின்ஸுங்கிறது பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், ஃபாருங்கிறது டியூரேஷன் ஆஃப் டைம் வந்தால் ஃபார் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டியூரிங், இன், டியூரிங் ரெண்டுமே சேம் மீனிங் தான். அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு எது பொருத்தமாக வருமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ப்ரிப்போஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் 1 லைக் அண்ட் 1 more டைம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, SGT டெட் பேப்பர் 1, 2 படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியான கிராமராக எடுக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் இந்த கிராமர் எடுத்தது. அடுத்து ஒரு முக்கியமான கிராமர் பார்ட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.